வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி அவர்கள் 5 நாடுகளுக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஸ்வீடன், நெதர்லாந்து போன்ற 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் பயணமாக அரசுமுறை பயணம் கிளம்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போனார். அங்கே மிக உற்சாகமான வரவேற்பு நம்ம பிஎம்முக்கு வழங்கப்பட்டிருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் மிக முக்கியமான 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. முதல் ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இந்தியா யுஏஇ ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. அடுத்து இந்தியாவில் பெட்ரோலிய மூலங்களை கண்டுபிடிப்பது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. யுஏஇ பயணத்துக்கு பிறகு ஸ்வீடன் புறப்பட இருக்காரு பிஎம் மோடி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் 59 வருடங்களுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ்காரங்க இடம்பெற போகிறாங்க. 59 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. அதில் 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழலில்லா ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. 36% கமிஷன் அரசியலில் இருந்து தமிழகம் விடுபட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போது 2001 to 2026 ஆட்சியில் இருந்தது திமுக. 36% கமிஷன் வாங்கினாங்களா திமுக? மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. முன்னாள் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற முறையில் காங்கிரஸுடைய இந்த முக்கிய புள்ளி மாணிக்கம் தாக்கூருடைய குற்றச்சாட்டுக்கு திமுக காரங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பதிவுகளை பார்க்க முடியுது. இன்னொரு பதிவு காங்கிரஸுக்கு, அதான் 36% கமிஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் எதுக்காக திமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க? இப்போது அதிகாரத்துக்காக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேட்ட இருந்து டிவிகேவுக்கு தாவி இருக்கீங்க. 36% கமிஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் முன்னாடியே திமுகவை விட்டு வெளியேறலை? தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்னும் கேள்விகள் கேட்கப்படுது. இது 2. மூணாவது, டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருக்கார்ல, திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டைரக்டராக நியமனம் செய்யப்பட்டவர், உளவுத்துறையுடைய ஹெட் பொசிஷனில் இருந்தவர், சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜிபியாகவும் பணியாற்றியவர். இப்போ ஆட்சி மாறி இருக்க டிவிகே கவர்மெண்ட்டு டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க தெரியுமா? கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு டேவிட்சன் தேவாசீர்வாதம். டேவிட்சன் தேவாசீர்வாதத்துடைய இந்த பணியிட மாற்றம் இப்போ பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்தது, இன்ஸ்டாகிராமில் டிவிகே சப்போர்ட்டர்ஸு ஒரு ட்ரெண்டை உருவாக்க பார்த்துக்கிருக்காங்க. முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு தங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அனுப்பி அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இப்படி ஒரு ட்ரெண்டாக்க பார்த்துக்கிருக்காங்க. கஜானா காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் சுமை இருக்குது அப்படின்னு சிஎம் சொல்லியிருந்தார்ல, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நாங்கள் தரோம், கடனை அடைச்சிருங்க அப்படின்னு பதிவுகள் போடுறாங்க. முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்கக்கூடிய பணத்தை வச்சு கடன்லாம் அடைக்க முடியாது. இயற்கை பேரிடர், கோவிட் இது மாதிரியான சூழலுக்கு தான் முதலமைச்சருடைய நிவாரண நிதியில் இருக்கக்கூடிய பணத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லைனா எடுக்கவே முடியாது. முதலமைச்சருடைய நிவாரண நிதியில் இருக்கக்கூடிய பணத்தை மற்ற எந்த பர்பஸுக்கும் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இது தெரியாமல் கடனை அடைச்சிருங்க அப்படின்னு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு ஒரு சில டிவிகே சப்போர்ட்டர்ஸு டிடி எடுத்து பணம் அனுப்பிக்கிருக்காங்க. மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கிருக்காங்க. அவசரப்படாதீங்க, முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு அனுப்பக்கூடிய பணத்தை வச்சு கடனை அடைக்க முடியாது, வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒன்லி இயற்கை பேரிடர், கோவிட் இது மாதிரியான தொற்று, இதுக்கு மட்டும்தான், இதை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சிஎம் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு அட்வைஸு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ. ஏர்போர்ட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு மிக உற்சாகமான வரவேற்பு வழங்கக்கூடிய வீடியோ. புயல் 19ஆம் தேதி தானே தமிழகம் வருது, இந்தியா வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம், நேற்றே வந்துருச்சா அப்படின்னு ஒரு டவுட்டு. அண்ணாமலை அமெரிக்காவிலேருந்து தமிழகம் திரும்பிட்டாரா அப்படின்னு ஒரு டவுட்டு. விசாரிக்கும் போது இல்லை, அது பழைய வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை அண்ணன் அமெரிக்காவில் தான் இருக்கார். 19ஆம் தேதி தான் அவர் இந்தியா திரும்புகிறார். அவருடைய ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கோத்ரூ பண்ணி இப்போது பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸு இப்படி பதிவுகள் போடுறாங்க. மே 19ஆம் தேதி தான் இந்தியா ரீச் ஆவார் அப்படின்னு இப்போ பரவக்கூடிய வீடியோ அது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் இப்போது அண்ணாமலையுடைய என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சீக்கிரம் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. 2.0 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு செய்திகள் பரவுதா? இந்த சூழலில் அண்ணன் அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு சில விஷயங்களை பேசிக்கலாம்,
ஏன் நீங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேட்ட கேள்விக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பேசிக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணாமலை அண்ணன் இப்போ வரைக்கும் பேட்டி கொடுக்கல. அதுக்குள்ளே அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழல், அங்கே போயிட்டாரு. இப்போ அங்கே தான் இருக்கார். அண்ணாமலை அண்ணனுடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலை அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, தமிழக அரசியல் சூழல் குறித்து டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சீக்கிரம் புயல் 19ஆம் தேதி தமிழகம் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.